தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழின் நிறைவில் மதுரையின் சிறப்புகளை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். கீழக்குயில்குடி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள சமணர் மலை குறித்தும் மேலூர் வட்டத்தில் உள்ள கீழவளவு பற்றியும் இன்றைய நிகழ்வில் நாம் காண இருக்கிறோம். முதலில் வருவது கீழக்குயில்குடி கிராமத்தில் அமைந்துள்ள சமணர் மலை பற்றிய செய்தியாகும். சமணர் மலை மதுரையிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நாகமலை புதுக்கோட்டைக்கு தெற்கே அமைந்துள்ள ஒரு குன்றாகும். இது கீழக்குயில்குடி ஊராட்சியில் உள்ள கீழக்குயில்குடி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இங்கு தமிழில் கல்வெட்டுகளும் சமணப் படுகைகளும் சமண சிற்பங்களும் காணப்படுகின்றன. சமணர் மலையின் தென்மேற்கு பகுதியில் சிற்பங்களுடன் கூடிய குகை ஒன்று காணப்படுகிறது. இந்த குகையின் இடதுபுற பாறை முகப்பில் புடைப்புச் சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ள அழகிய முக்குடை அண்ணல் மகாவீரரின் காது நீண்ட உருவம் ஒரு செட்டியாரை போல் தோற்றமளிக்கிற காரணத்தால் செட்டிப்புடவு என அழைக்கப்படுகிறது. இச்சிற்பத்தில் மகாவீரர் இருபுறமும் சாமரம் வீசுபவர்கள் சூழ முக்குடைக்கு மேலே வானவர்கள் பறந்து வர அரச மரத்தின் கீழ் 3 சிம்மங்கள் தாங்கும் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அதன் கீழே இச்சிற்பத்தை செய்து கொடுத்தவரை பற்றிய வட்டெழுத்து கல்வெட்டு காணப்படுகிறது. வெண்பு நாட்டு குரண்டி திருக்காட்டாம்பள்ளி கனகநந்தி படாரர் அபிநந்த படாரர் அவர் மாணாக்கர் அரிமண்டல படாரர் அபிநந்தன படாரர் செய்வித்த திருமேனி என்பது இக்கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள வட்டெழுத்து செய்தி. இதன் மூலம் குரண்டி திருக்காட்டாம்பள்ளி மாணாக்கர்களே இச்சிற்பத்தை செய்ய காரணமாயிருந்துள்ளனர் என்பதை அறிய முடிகிறது. மேலும் இன்னாரது மாணாக்கர் என்று அவர் தம் ஆசிரியர் கொண்டு தனிநபர்கள் அடையாளப்படுத்துவது குறிப்பிடத்தக்கது. இயற்கையாக அமைந்த குகைத்தளமான செட்டிப்புடவின் உட்பகுதியின் மேல்புறத்தில் 5 சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. முதலிலும் கடைசியிலும் இயக்கியர் சிற்பங்களும் நடுவில் உள்ள 3 சிற்பங்களில் முக்குடைக்கு கீழே அமர்ந்திருக்கும் தீர்த்தங்கரர் உருவமும் செதுக்கப்பட்டு உள்ளன. முதலில் உள்ள இயக்கி சிம்மத்தின் மீதமர்ந்து யானை மேல் வரும் அசுரனை எதிர்கொள்வது போல் உள்ளது. இச்சிற்பம் மாமல்லபுரத்தில் உள்ள மகிஷாசுர மர்தினி சிற்பத்தை நினைவுபடுத்துவதாக உள்ளது. இவ்வியக்கியின் பெயர் கொட்ரா கிரியா. கடைசியில் உள்ள சிற்பத்தில் உள்ள இயக்கி 2 சேடி பெண்கள் சூழ இடக்காலை மடக்கி வலது காலை நீட்டி சுகாசன நிலையில் அமர்ந்துள்ளார். இவ்வியக்கியின் பெயர் அம்பியா. இந்த 5 சிற்பங்களின் கீழும் அவற்றை செய்து கொடுத்தவர்களின் பெயர்கள் வட்டெழுத்துக்களில் பொறிக்கப்பட்டுள்ளன. ஸ்வஸ்தி ஸ்ரீ இப்பள்ளி உடைய குணசேன தேவர் சட்டன் தெய்வ பலதேவர் செய்விச்ச திருமேனி. ஸ்வஸ்தி ஸ்ரீ வெண்பு நாட்டு குரண்டி திருக்காட்டாம்பள்ளி குணசேன தேவர் மாணாக்கர் வர்த்தமான பண்டிதர் மாணாக்கர் குணசேன பெரியடிகள் செய்வித்த திருமேனி. ஸ்வஸ்தி ஸ்ரீ இப்பள்ளி ஆள்கின்ற குணசேன தேவர் சட்டன் அந்தலையான் களக்குடி தன்னை சார்த்தி செய்வித்த திருமேனி என்றுள்ள கல்வெட்டுகள் வழி மாதேவி பெரும்பள்ளிக்கு நெடுங்காலமாய் பொறுப்பு வகித்த குணசேன தேவர் மற்றும் அவருடைய மாணாக்கர்கள் இச்சிற்பங்களை செய்து கொடுத்து பாதுகாத்தனர் என்பதை அறியலாம். இந்த மலையில் இயற்கையாக அமைந்த ஒரு சுனை உள்ளது. இந்த சுனையே பேச்சிப்பள்ளம் என்று அழைக்கப்படுகிறது. பேச்சிப்பள்ளத்தில் 8 தீர்த்தங்கரர் சிற்பங்களும் வட்டெழுத்து கல்வெட்டுகளாக செதுக்கியவர் பெயர்களும் உள்ளன. இங்கு பாகுபலி, கோமதேஸ்வரர், பார்ஸ்வநாதர், முக்குடைநாதர் சிற்பங்கள் உள்ளன. அச்சநந்தி முனிவரின் தாயார் இங்கு செயல்பட்ட பள்ளியின் தலைவர் குணசேன தேவர், குரண்டி திருக்காட்டாம்பள்ளியைச் சேர்ந்தோர் முதலியோர் இச்சிற்பங்களை செய்துள்ளதை இங்குள்ள கல்வெட்டுகளில் இருந்து அறிந்து கொள்ளலாம்.
பேச்சிப்பள்ளத்திற்கு சற்று மேலே உள்ள இடத்தில் கிபி 10ஆம் நூற்றாண்டில் செயல்பட்ட மாதேவி பெரும்பள்ளி என்னும் சமணப்பள்ளியின் அடித்தளம் மட்டும் காணப்படுகிறது. அதில் உள்ள வட்டெழுத்து கல்வெட்டு மூலம் பராந்தக வீரநாராயணன், அதாவது காலம் கிபி 860 முதல் 905 என்னும் பாண்டிய மன்னன் தம் மனைவி வானவன் மாதேவியின் பெயரால் இப்பள்ளியை கட்டியுள்ளது புலனாகிறது. ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமாரன் சடையர்க்கு யாண்டு மாடக்குள கீழ் திருவுருவகத்து மாதேவி பெரும்பள்ளி சந்தம் நாட்டாற்று புறத்து புளிங்குன்றூர் நீர்நிலமிருவேலியாலும் கீழ் மாந்தரண மாண்பையும் அதன் துடவரும் மேற்றி நிலமிரண்டு மாவும் திருவுருவகத்து மலைக்கீழ் இன வடகீழ் சிறபால வயக்கலும் இதன் தென்வய என்பது மாதேவி பெரும்பள்ளி அடித்தளத்தில் குறிப்பிடப்பட்ட கல்வெட்டின் வாசகம். இக்கல்வெட்டு வீரநாராயணனின் 29ஆம் ஆட்சி ஆண்டான கிபி 889 வெட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் இம்மலைக்கு திருவுருவகம் என்று பெயர் இருந்ததும் இப்பள்ளியின் பராமரிப்புக்காக மாடக்குளக்கீழ் என்னும் நாட்டுப்பிரிவில் அமைந்திருந்த புளிங்குன்றூரில் இருவேலி நிலம் கொடையளிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியையும் அறிய முடிகிறது. புளிங்குன்றூர் என்னும் ஊரே இன்று சமணப்படுகைகள் அமைந்துள்ள கொங்கர் புளியங்குளம் என்ற ஊராகலாம். இந்த சமணப்பள்ளி இடிந்த பின் இங்கிருந்த இயக்கியர் உருவங்களை கீழே உள்ள ஐயனார் கோவிலில் வைத்து மக்கள் வழிபட்டு வருகின்றனர். மாதேவி பெரும்பள்ளியின் அடித்தளம் அமைந்துள்ள பகுதியிலிருந்து மலையேறி சென்றால் கிழக்கிலிருந்து தெற்காக செல்லும் சரிந்து நீண்ட ஏற்றத்தின் உச்சியில் ஒரு தீபத் தூணை வைத்து மக்கள் வழிபட்டு வருகிறார்கள். அதன் கீழே கன்னட கல்வெட்டுகள் வெட்டப்பட்டுள்ளன. இந்த கல்வெட்டுகள் அனைத்தும் கர்நாடகாவில் உள்ள ஸ்ரவண பௌகல பகுதியிலிருந்து வந்து சென்ற சமண துறவிகளின் பெயர்களாக இருக்கலாம். 2ஆம் கல்வெட்டு மட்டும் தமிழிலும் மற்றவை கன்னடத்திலும் உள்ளன. மாதேவி பெரும்பள்ளியின் அடித்தளம் அமைந்துள்ள பகுதியிலிருந்து மலை உச்சியில் உள்ள தீபத்தூணை நோக்கி செல்லாமல் மலையின் வடப்புறம் நோக்கி சென்றால் அங்குள்ள பாறையின் கீழ் தமிழில் கல்வெட்டு ஒன்று காணப்படுகிறது. இக்கல்வெட்டை 2012 தஞ்சை பல்கலைக்கழக முனைவர் பட்ட ஆய்வு மாணவர் திரு முத்துக்குமார் கண்டுபிடித்துள்ளார். இக்கல்வெட்டை பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையத்தின் கல்வெட்டு வல்லுநர்கள் முனைவர் சோ சாந்தலிங்கம், போ ராஜேந்திரன், தோ சந்திரமானன் ஆகியோர் படித்து படியெடுத்து உள்ளனர். பெருதேரூர் குடித்தை அய அம் என 13 எழுத்துக்களை இத்தமிழ் பிராமிக் கல்வெட்டு கொண்டுள்ளது. இதன் காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டு. பெருந்தேரூரார் செய்த கற்படுக்கை என்பது இதன் பொருளாகும். அடுத்ததாக நாம் காண இருப்பது கீழவளவு குறித்த செய்திகளாகும். கீழவளவு என்பது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் மேலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள கீழவளவு ஊராட்சியில் உள்ள ஒரு கிராமமாகும். இந்த கிராமம் மதுரையில் இருந்து 38 கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ளது. இங்கு உள்ள மலைப்பாறையான பஞ்சபாண்டவர் மலை அல்லது சமணர் படுகைகளுக்காகவும் சமண சிற்பங்களுக்காகவும் இவ்வூர் அறியப்படுகிறது. இந்த கல் படுக்கைகள், சிற்பங்கள் போன்றவை ஜைனத்துடன் சம்பந்தப்பட்டவை. கீழவளவு கிராமம் மேலூரிலிருந்து திருப்பத்தூர் செல்லும் சாலையில் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பண்டைய தமிழகத்தில் ஜைன மதம் தழைத்தோங்கிய காலத்தில் இந்த மலையில் உள்ள குகைகளை சமண துறவியர் தங்கள் வாழிடமாக மாற்றிக்கொண்டனர். இந்த மலைப்பாறைகள் இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட நினைவிடங்களாக இந்திய தொல்லியல் துறையால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இச்சமண படுகைகள் கிபி 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. குகையில் சமண புடைப்பு சிற்பங்களாக பாகுபலி மற்றும் கடைசி தீர்த்தங்கரரான மகாவீரர் உள்ளிட்ட 9 தீர்த்தங்கர்களின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. மேலும் இங்கு தமிழ் பிராமி மற்றும் வட்டெழுத்து கல்வெட்டுகளும் உள்ளன. இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் 1903 வெங்கோபராவ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த கல்வெட்டுகள் வலதிலிருந்து இடதாகவும்
மேலிருந்து கீழாகவும் பொறிக்கப்பட்டுள்ளன. இந்த வகையான கல்வெட்டுகள் குன்றக்குடி மலையில் மட்டுமே காணப்படுகின்றன. ஜைன துறவிகள் பயன்படுத்திக் கொள்வதற்காக குகைகளில் கல் படுக்கைகள் உள்ளன. குகையில் உள்ள ஒரு கல்வெட்டு இந்த கல் படுக்கைகள் தொண்டியைச் சேர்ந்த சிற்ப கலைஞர்களால் வடிக்கப்பட்டதாக குறிப்பிடுகிறது. இக்குன்று கிரானைட் கற்களை கொண்டதாக உள்ளது. இந்த குன்றில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் கிரானைட் கற்களை வெட்டி எடுப்பதால் இங்குள்ள சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுகளில் சில அழிவுற்றன. இதனால் 2008ஆம் ஆண்டு இந்த கிராமத்தில் வசிப்பவர்கள் சார்பில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதன் விளைவாக 2011இல் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை இந்த இடத்தில் 51 ஏக்கர் பரப்பளவில் உள்ள கிரானைட் பாறைகளை வெட்டி எடுக்க தமிழ்நாடு கனிம நிறுவனம் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு தடை விதித்து மலையை சுற்றியுள்ள தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த ஜைன நினைவு சின்னங்களை காப்பதற்காக தடை விதிப்பதாக கூறியுள்ளது. அடுத்ததாக நாம் காண இருப்பது அரிட்டாப்பட்டி. அரிட்டாப்பட்டி என்பது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் மேலூர் ஊராட்சி ஒன்றியம் அரிட்டாப்பட்டி ஊராட்சியில் அமைந்துள்ள ஒரு கிராமம் ஆகும். இது மேலூருக்கு மேற்கே 9 கிலோமீட்டர் தொலைவிலும் மதுரை நகரத்திலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. அழகர் மலைக்கும் பெருமாள் மலைக்கும் உள்ள பகுதியில் அரிட்டாப்பட்டி பல்லுயிர் சூழலியல் பாரம்பரிய தளம் உள்ளது. அரிட்டாப்பட்டி மலையில் சமணர் படுகைகள், மகாவீரர் சிற்பமும், கிமு 2ஆம் நூற்றாண்டு தமிழ் பிராமி கல்வெட்டுகள், பாண்டியர் காலத்து வட்டெழுத்து கல்வெட்டுகளும் உள்ளன. இந்த மலையை திருப்பிணையன் மலை என சமண கல்வெட்டுகள் குறிக்கின்றன. சமணர் கால குகைகள் மற்றும் பாண்டியர் கால குடைவரை கோவில்கள் இங்கு அமைந்துள்ளன. 2002ஆம் ஆண்டின் பல்லுயிர் சூழல் சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் சூழலியல் பாரம்பரிய தலமாக அரிட்டாப்பட்டி மீனாட்சிபுரம் பல்லுயிர் சூழலியல் மண்டலத்தை 22 நவம்பர் 2022 அன்று தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இது அரிட்டாப்பட்டி மற்றும் மீனாட்சிபுரம் கிராமங்களில் உள்ள மரங்கள் கொண்ட 7 தொடர் மலைக்குன்றுகள், என்றும் வற்றாத 200 சுனைகள், 72 குளங்கள், 3 தடுப்பணைகள் கொண்ட 193.21 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இம்மண்டலத்தில் உள்ள கழுகு இனங்களில் இந்திய பொறி வல்லூறு, சிற்றழல், ராஜாளி, பெரும்புள்ளிக்கழுகு, கருங்கழுகு, கொம்பனாந்தை, பூமனாந்தை, நீலப்பூங்குருவி, தருகத்திருப்பி உள்ளிட்ட 275 வகை பறவைகள் உள்ளது. மேலும் 46 வகை வண்ணத்து பூச்சிகள், புள்ளிமான்கள், கடமான், நரி, காட்டுப்பன்றிகள், எறும்பு தின்னிகள், உடும்பு, பாம்பினங்கள், எண்ணற்ற வண்டினங்கள் உள்ளிட்ட 275 வகை பறவைகள், மலைப்பாம்புகள், உடும்புகள் போன்ற விலங்கினங்கள் உள்ளது. இத்துடன் மதுரையின் சிறப்பு வாய்ந்த சமணர் மலை குறித்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நாளைய நிகழ்வில் திருப்புவனம் புஷ்பவனேஸ்வரர் கோவில் குறித்தும் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் குறித்த செய்திகளையும் சிந்திப்போம். இன்றைய சமணர் மலை சிறப்பு செய்திகளை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த தெய்வம் நீ என்று உணர். நாளை சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.